உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தனி பெரும்பான்மை இல்லாத தவிக அரசுக்கு ஆதரவளித்ததன் மூலம் அதிமுகவின் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள், அரசை எதிர்த்து வாக்களித்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்கள் என அதிமுக தற்போது 2 கோஷ்டிகளாக பிளவுபட்டுள்ளது. அண்மையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தவிக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் காரணமாக அவர்கள் அதிமுகவில் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டனர். கட்சியின் கொறடா உத்தரவை மீறி தவிக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் பழனிசாமி தரப்பு முடிவு செய்துள்ளது. தவிக அரசுக்கு ஆதரவளிக்க அதிமுக தரப்புக்கு 8 அமைச்சர்கள் மற்றும் வாரிய தலைவர் பதவி என பேரம் பேசப்பட்டதாகவும், குதிரை பேரங்கள் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகின. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது தாங்கள் உட்பட அமைச்சராகி விடலாம் என ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு தற்போது பேரிடி இறங்கியுள்ளது. அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடமளிக்க தவிக மறுத்துவிட்டதால் பதவி வெறியில் விஜயை ஆதரித்த 25 எம்எல்ஏக்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. அமைச்சரவையில் இடம்பெறலாம் என காத்திருந்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களின் ஆசை நிராசையாகிவிட்டது. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு விஜய் பதவி ஆசை வார்த்தை கூறியிருந்த நிலையில் தற்போது அதிர்ச்சியடைந்துள்ளனர். தனி பெரும்பான்மை இல்லாத தவிக அரசுக்கு ஆதரவளித்ததன் மூலம் அதிமுகவின் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள், அரசை எதிர்த்து வாக்களித்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்கள் என அதிமுக தற்போது 2 கோஷ்டிகளாக பிளவுபட்டுள்ளது. அண்மையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தவிக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் காரணமாக அவர்கள் அதிமுகவில் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டனர். கட்சியின் கொறடா உத்தரவை மீறி தவிக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் பழனிசாமி தரப்பு முடிவு செய்துள்ளது. தவிக அரசுக்கு ஆதரவளிக்க அதிமுக தரப்புக்கு 8 அமைச்சர்கள் மற்றும் வாரிய தலைவர் பதவி என பேரம் பேசப்பட்டதாகவும், குதிரை பேரங்கள் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகின. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது தாங்கள் உட்பட அமைச்சராகி விடலாம் என ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு தற்போது பேரிடி இறங்கியுள்ளது. அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடமளிக்க தவிக மறுத்துவிட்டதால் பதவி வெறியில் விஜயை ஆதரித்த 25 எம்எல்ஏக்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. அமைச்சரவையில் இடம்பெறலாம் என காத்திருந்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களின் ஆசை நிராசையாகிவிட்டது. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு விஜய் பதவி ஆசை வார்த்தை கூறியிருந்த நிலையில் தற்போது அதிர்ச்சியடைந்துள்ளனர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.